வாழ்க்கை எந்த புள்ளியில் தொடங்கும், எந்த புள்ளியில் முடியும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் வாழ்க்கை முடிந்தும் அதனை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்பவர்கள் சிலரே. அவர்கள் உடல் உறுப்பு தானத்தின் மூலம் பலரது மனங்களில் நீங்காமல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூரைச் சேர்ந்த விவசாயி பத்மநாபனின் குடும்பம் தனது ஒற்றை மகனை இழந்த துயரத்தின் தடங்களோடு இருக்கிறது. இன்னமும் ஓயாத அழுகை, வற்றாத கண்ணீர், வேதனையின் வடுக்களுடன் இருக்கிறது இந்த குடும்பம். பத்மநாபனின் ஒரே மகனான 32 வயது தச்சுத் தொழிலாளி சுரேஷ்குமார் கடந்த 26ஆம் தேதி புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் நடந்த விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார். மகன் பிழைக்க வாய்ப்பில்லை என்று அறிந்த இந்த குடும்பம் அவரது உடல் உறுப்புகளை தானம் தர முன்வந்தது. முதல் நாள் செத்து மறுநாள் அதோட பலன் செய்ததனால் என்னோட மகன் மூளைச்சாவுனால் என்னோட மகனுடைய உறுப்புகளை 4-5 பேருக்கு பயன்படுத்திட்டு என் மகனாக தெரியட்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் குடும்பத்தில் ஒத்துக்கிட்டோம். சுரேஷ்குமாரின் 2 சிறுநீரகங்கள், கண்கள், கல்லீரல் போன்றவை மதுரை, சென்னை, திருச்சி மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டன. காப்பாற்றிடுவோம், எனக்கு ஒரு புள்ள தான், ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தான். காப்பாற்றிடுவோம்னு பார்த்தா எங்களால் முடியல. சரி, நம்ம புள்ள நினைவாக எங்கேயாவது நம்ம புள்ள எங்கேயாவது 4-10 பேருக்கிட்ட வாழட்டும், செய்யட்டும், பண்ணட்டும்னு மனசார நான் தான் எடுத்துக்க சொல்லி சொன்னேன். நான் வேற எதிர்பார்ப்போ ஏதோ இல்லை, எதுவும் இல்லை. நம்ம புள்ள மூலியமாக 4 பேர் 10 பேர் வாழட்டும், நம்ம புள்ள உயிர் எங்கேயாவது இருக்கட்டும், வாழட்டும் பார்த்து. இறந்த சுரேஷ்குமாருக்கு கௌசல்யா என்ற மனைவி இருக்கிறார். இவர்களுக்கு 2 வயதில் மகன் இருக்கிறார். 7 மாத கர்ப்பிணியாக உள்ள கௌசல்யா கணவரை இழந்த வேதனையில் இருந்து இன்னமும் மீளவில்லை. சுரேஷ்குமாரின் இறப்பு அவரது குடும்பத்தினருக்கு பேரிழப்பாக இருந்தாலும் மனித உடல் மண்ணுக்குள் செல்வதை விரும்பாத அவரது குடும்பத்தினர் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்து இந்த மண்ணில் சரித்திரம் படைத்துள்ளனர். இருப்பினும் அவரது உடல் உறுப்புகள் இறந்த பின்பும் மீண்டும் இந்த மண்ணில் செயல்படுவது அவர்கள் குடும்பத்தினருக்கு சற்று ஆறுதலாக இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் இளையராஜா, சரவணனுடன் புதுக்கோட்டையிலிருந்து சிவசக்திவேல்.